வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் இந்த டாபிக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல்னா என்ன அப்படிங்கிறத. அந்த ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் h/4π அப்படின்னு சொன்னார். எலக்ட்ரானுடைய பொசிஷன் அண்ட் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஆட்டமில் சைமில்டேனியஸாக சொல்ல முடியாதுங்கிறது தான். அப்படி சொன்னாலும் கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா h/4π வேல்யூவை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எப்படி இருக்கும் அந்த பொசிஷன் அண்ட் மொமெண்டம் இருக்குன்றது தான் ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபலில் சொன்ன வந்த அந்த ஈக்குவேஷன். டி ப்ரோக்லே என்ன சொல்லியிருந்தாரு, இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா மைக்ரோ அண்ட் மேக்ரோ பார்ட்டிகல்ஸ் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே டியூவல் நேச்சர் இருக்குன்னு சொன்னார். நம்ம அது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு மட்டும்தான் டியூவல் நேச்சர் இருக்குதுன்னு நினச்சோம். பட் டி ப்ரோக்லே அதை பிரேக் பண்ணார். இந்த வேர்ல்டில் எல்லா பார்ட்டிகல்ஸுக்குமே மைக்ரோ அண்ட் மேக்ரோ எல்லாத்துக்குமே வேவ் லைக் நேச்சர் அண்ட் பார்ட்டிகல் லைக் நேச்சர் தான் இருக்குது. பட் மேக்ரோ ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஏன் வேவ் லைக் நேச்சர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகுது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் என்ன சொன்னார்னா மேக்ரோ ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அது தெரிகிறது இல்லை அப்படின்னாரு. அப்போ எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும்பொழுது அது வேவ் லைக் நேச்சராக இருக்குது. காரணம் என்னென்னா மாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது வேவ் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். அப்போ மாஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா வேவ் லென்த் நேச்சராக இருக்குது அப்படின்றது தான் டி ப்ரோக்லே சொன்னது. இது அடிப்படையாக வச்சு கொண்டுட்டு வந்தது தான் ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் மேக்ஸ் பிளாங்க் அண்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருந்தாங்க, எனர்ஜி அப்படிங்கிறது ஆட்டம்ல குவான்டைஸ்டா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்குது, குவான்டைஸ்டு அப்படின்னா என்ன, ஆட்டம்ல இருக்கக்கூடிய எனர்ஜி அளவிடப்பட்டு அளவுக்கு உட்பட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தா இருந்துச்சு. யாருடைய கருத்து, மேக்ஸ் பிளாங்க் அண்ட் ஐன்ஸ்டைனுடைய கருத்தா இருந்துச்சு. பட் இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் இது உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு விஷயம் தெளிவாக இருக்கணும். கிளாசிக்கல் மெக்கானிக் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இதை பற்றின ஒரு தெளிவு இருக்கணும். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளால ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒன்று தான். பட் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோடு இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குழப்பம் வந்துடும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது என்ன, இட் டிஸ்கிரைப் த மோஷன் ஆஃப் ஆல் மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய மிஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மிஷினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட டிசைனிங், அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானட்டரி மோஷன்லாம் இருக்கு இல்லையா யூனிவர்ஸில், அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறது. ஒரு கல் எடுத்து தூக்கி போடுறோம் அப்படின்னா அதோட ஃபோர்ஸ், அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இதை பற்றிலாம் பேசுறது. யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எந்த பொசிஷனில் இருக்குது, எப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, இதை பற்றிலாம் பேசுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் தான் வரும். அப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய மோஷனை பற்றி எல்லாம் பேசக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நம்ம தியரிட்டிக்கல் சயின்ஸ் தான் சொல்கிறோம். ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ். அது என்ன மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ், ஆட்டமில் இருக்கக்கூடிய சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானாக இருக்கட்டும், புரோட்டானாக இருக்கட்டும், நியூட்ரானாக இருக்கட்டும். ஸோ இவங்களை பற்றி எல்லாம் பேசுறது, இவங்களோட எனர்ஜி லெவல்ஸை பற்றி பேசுறது, இவங்க எந்த எனர்ஜி லெவலில் இருக்காங்க, ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க, இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் யூஸ் ஆகும். அப்போ கிளாசிக்கல் அண்ட் குவாண்டம், சப்போஸ் நீங்கள் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் போய் நீங்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதாவது ஸ்டடி பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது ஃபெயிலியராக தான் ஆகும். என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. இதுக்கு வேவ் லைக் நேச்சர் தான் அதிகமாக இருக்கும். பட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட், அவருக்கு வேவ் லைக் நேச்சர் கிடையாது. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டடி மெத்தடை கொண்டுட்டு வந்து நீங்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதாவது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ், மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா இவர் வேவ் லைக் நேச்சராக இருக்கிறவர், இவருக்கு வேவ் லைக் நேச்சர் தான் இருக்குது, இவர் மேக்ரோஸ்கோபிக் கிடையாது, ஏன்னா மாஸ் ரொம்ப கம்மி. இங்கே போய் நீங்கள் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படி நீங்கள் எதை ஸ்டடி பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வேற, குவாண்டம் மெக்கானிக்ஸ் வேற. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மோஷன்ஸை பத்திலாம் பேசுறது. குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்ல இருக்கக்கூடிய மோஷன், எனர்ஜி, இதை பத்தி எல்லாம் பேசுறது. சரியா? அப்போ இந்த டிஃபரன்சியேஷன் நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் 1926ல பாத்தீங்க அப்படின்னா வெர்னர் ஹைசன்பர்க் அண்ட் எர்வின் ஸ்காய்டிஞ்சர், அதாவது ஹைசன்பர்க் அண்ட் ஸ்காய்டிஞ்சர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலை இவங்க தான் டெவலப் பண்ணாங்க. அப்பவே சொல்லியிருக்கிறேன், குவாண்டம் மெக்கானிக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறதும் டி ப்ரோக்லி ஈக்குவேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்.
பட் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை டெவலப் பண்ணதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காய்டிஞ்சர் அண்ட் ஹைசன்பர்க். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அதில் ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை உருவாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா எர்வின் ஸ்காய்டிஞ்சர் தான். இவருக்கு இதனாலேயே 1933 நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சாருன்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு ஆட்டம்லேயும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அது இந்த ஆர்பிட்டில் இருக்குது, எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் சொல்கிறதுக்கு அடிப்படையான ஒரு உருவாக்கத்தை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்வின் ஸ்காய்டிஞ்சர் தான். ஸோ அதுக்காகவே இவருக்கு நோபல் பிரைஸ் 1933 கொடுத்தாங்க. அப்போ ஆட்டம்ல எலக்ட்ரான் வேவ் லைக் நேச்சர்னு சொல்லிட்டோம், அதை தான் இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கிறோம். அப்போ வேவ் லைக் நேச்சர் அப்படின்னா ஆட்டம்ல 2 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் சொல்றாங்க, 6 எலக்ட்ரான் சொல்றாங்க, இந்த ஆர்பிட்ல இத்தனை எலக்ட்ரான் தான் இருக்குன்னு சொல்றாங்க, 1 எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சொல்றாங்க, எதை வச்சு அடிப்படையாக இவங்க கவுண்ட் பண்ணி சொல்றாங்கன்றது நமக்கு புரியணும் இல்லையா. அதை பத்தி இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். ஆட்டம்ல எலக்ட்ரான் வேவ் லைக் நேச்சர்னு நம்ம பார்த்துட்டோம். பார்ட்டிகளை விட வேவ் லைக் நேச்சர் தான் அதிகமா இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வேவ் லைக் நேச்சரா இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் ஆட்டம்ல எப்படி இருக்குன்றது நமக்கு புரியணும் இல்லையா. அது ஈஸியா புரியணும்னா இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஆட்டம்ல எலக்ட்ரான் எப்படி இருக்குதுன்னா ஸ்டாண்டிங் வேவ்ஸா இருக்குது. அது என்ன ஸ்டாண்டிங் வேவ்ஸ்? கிட்டார் கம்பியை நீங்க தட்டினீங்கன்னா ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அந்த வேவ்ஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டாண்டிங் வேவ்ஸ்னு சொல்றோம். அந்த கம்பி லீனியரா இருக்குது, இந்த மாதிரி லீனியரா இருக்கு. அதே லீனியரா இருக்கக்கூடிய ஒரு கம்பியை சர்க்குலர் ஆக்கிட்டோம்னு வச்சுப்போம். அந்த சர்க்குலரா இருக்கும்போது வைப்ரேட் ஆனா எப்படி இருக்கும், அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டாண்டிங் வேவ்ஸ்ல சர்க்குலரா இருக்குதுன்னு சொல்றோம். அப்போ எலக்ட்ரான் இஸ் ஸ்டாண்டிங் வேவ்ஸ், நாட் லீனியர் பட் சர்க்குலர். அப்ப சர்க்குலரா இருக்கும்பொழுது இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வேவ்ஸ். இது எனக்கு புரியலையே எப்படி சார் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப் தான் ஒன் வேவ் லென்த் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒன் வேவ் லென்த் அப்படிங்கிறது ஒரு கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப் ரெண்டும் சேர்ந்தது தான் ஒன் வேவ் லென்த். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் வேவ் லென்த்தை பொறுத்து தான் எலக்ட்ரானை கவுண்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல ஒன் கிரஸ்ட் அண்ட் ஒன் ட்ரஃப், அகைன் ஒன் கிரஸ்ட் அண்ட் ஒன் ட்ரஃப். இந்த கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப்ல இந்த ட்ரஃப்ல தான் என்ன இருக்கு, இந்த கிரஸ்ட் அட்டாச் ஆயிருக்கு, அந்த வால் பகுதியில் இந்த தலை அட்டாச் ஆயிருக்குன்ற மாதிரி. அகைன் ஒன் கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப்ல இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே ஸ்டார்ட் ஆகும் ஒரு கிரஸ்ட். அப்போ இந்த கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப் அப்படிங்கிறது பக்கத்துல தலையும் வாலும் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா. இந்த மாதிரி தான் ஸ்டாண்டிங் வேவ்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை லீனியரா பாக்குறீங்க, இதை சர்க்குலரா பாக்குறீங்க, இதான் வித்தியாசம். சரி சார், இது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல 2 எலக்ட்ரான் அப்படிங்கிறது இந்த மாதிரி சொல்றோம். ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது 1 வேவ் லென்த் அப்படின்னா 2 எலக்ட்ரான் அப்படிங்கிறது 2 வேவ் லென்த்தா இருக்குது. அப்போ 2 எலக்ட்ரான். செகண்ட் எனர்ஜி லெவல் ஒரு அப்ராக்சிமேட்டா எடுத்துப்போம். இது இந்த ஆட்டம் தான் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் வரைஞ்சிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் எனர்ஜி லெவல் ஒரு கிரஸ்ட் அண்ட் ஒன் ட்ரஃப், ஒன் கிரஸ்ட் அண்ட் ஒன் ட்ரஃப், ஒன் கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப், ஒன் கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப், 4 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானுக்கு 1 வேவ் லென்த் இருக்கு அப்படின்னா 4 எலக்ட்ரானுக்கு 4 வேவ் லென்த் இருக்கணும். ஒவ்வொரு எலக்ட்ரானுடைய வேவ் லென்த் எப்படி இருக்குது, அதோட எண்டில் இதோட ஸ்டார்டிங் இருக்கும், இதோட எண்டில் இன்னொரு ஸ்டார்டிங் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ச்சியா வேவ்ஸ் அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதைத்தான் என்ன சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வேவ் லைக் நேச்சர்னு சொல்றோம். இதை மாதிரி ஒவ்வொரு எனர்ஜி லெவல்ஸ்லயும் எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி தான் வேவ் லைக் நேச்சரா இருக்குதுன்னு சொல்றாங்க. இதை தான் ஸ்காய்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்ல சொல்றாரு. அப்போ எலக்ட்ரான்ஸோட கவுண்டிங்கை இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குது, ஆர்பிட்ல ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றதெல்லாம் இந்த மாதிரி வேவ் லைக் நேச்சர்ல தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஸ்காய்டிஞ்சர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன, H cap psi is equal to E psi. இது ஆக்சுவலாக டீடைல்டு டெரிவேஷன் இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு NCERT சிலபஸில் கொடுக்கல, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதை மட்டும் தான் நான் எழுதியிருக்கிறேன். இந்த H cap அப்படிங்கிறது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர்னா என்ன உங்களுக்கு புரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் 2 1, இது 2 + 1 அல்லது 2 × 1, 2 / 1, இது நமக்கு குழப்பம் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ப்ளஸ்ன்னு போட்டேன் அப்படின்னா ப்ளஸ் பண்ணுவோம். இதே இந்த இடத்துல நான் டிவைட்னு போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், டிவைட் பண்ணுவோம். இதே இந்த இடத்துல இன்ட்டு போடுறேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ இங்க யூஸ் பண்ற இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை தான் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்றோம். இதே மாதிரியே இங்க ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர்னு ஒன்று வருது, அதுதான் H capனு சொல்றோம். psi அப்படிங்கிறது வேவ் ஃபங்க்ஷன், இது மேத்தமெட்டிக்கல் வேவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, is equal to E psi. அப்போ இந்த ஸ்காய்டிஞ்சர் ஈக்குவேஷன் கடைசியா கொடுத்துருக்கக்கூடிய சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா E psi. இதுதான் E அப்படிங்கிறது எனர்ஜி. அது என்ன எனர்ஜி, ஆட்டம்ல இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி. ஆட்டம்ல நிறைய எனர்ஜி இருக்கு. என்னென்ன, கைனடிக் எனர்ஜி இருக்கு, எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம ஈன்னு எடுத்துக்கிறோம். psi வேவ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்காய்டிஞ்சர் ஈக்குவேஷன் மூலமா என்ன நமக்கு சொல்ல வராரு,
இந்த ஈக்குவேஷன் எனக்கு புரியலைன்னா அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், இது ஹையர் ஸ்டடீஸில் உங்களுக்கு நல்லா புரியும். பட் இந்த ஸ்காய்டிஞ்சர் ஈக்குவேஷன் மூலிமா நமக்கு என்ன யூஸ் அதுதான் நமக்கு தெரியணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். உங்களுக்கு எல்லாருக்குமே அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன, உங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டு, என்ன மாவட்டத்தில் இருக்கீங்க, எந்த தெருவில் இருக்கீங்க, டோர் நம்பர் என்ன, இது தெரிஞ்சால் போதும் உங்களை நான் ஈஸியாக தேடி வந்துடலாம். இதே மாதிரியே எலக்ட்ரான் ஆட்டம்ல எந்த எனர்ஜி லெவல் இருக்குது, எந்த பொசிஷன்ல இருக்கு, அதாவது எந்த ஆர்பிட்ல இருக்குது, ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதோடைய ஸ்பின்னிங் எப்படி இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்காய்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் அடிப்படையாக வச்சு தான் நம்ம படிக்கிறோம். இந்த ஸ்காய்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் இல்லை அப்படின்னா எலக்ட்ரானுடைய பொசிஷனை நம்மளால சொல்ல முடியாது, அது எந்த ஆர்பிட்ல இருக்குது, அதோட ஸ்பின்னிங் என்ன, இதெல்லாம் நம்மளால சீக்கிரமா தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்றோம் இல்லையா, அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர், ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்னு சொல்றோம், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னு சொல்றோம், ஸ்பின் குவாண்டம் நம்பர்னு சொல்றோம். இதெல்லாம் பத்தி நம்ம படிக்க போறோம் அடுத்த வர கிளாஸ்ல. அப்ப இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்றதுக்கு காரணமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்காய்டிஞ்சர் தான். அந்த ஸ்காய்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் தான். அப்போ இந்த எலக்ட்ரானோட பாத்லாம் எப்படி இருக்குது, அந்த ஆர்பிட்டோட ஷேப்லாம் எப்படி இருக்குது, அது டம்பிள் ஷேப்பா ஸ்பெரிக்கல் ஷேப்பா, இதெல்லாம் நம்ம படிக்க போறோம். இது எல்லாத்தையுமே நமக்கு சொல்லித் தர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காய்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் தான். தற்போதைக்கு இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோடக்ஷன் ஓரளவு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.